தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் திமுக ஒருபுறம், தாவேகா மறுபுறம். பரமபத விளையாட்டு. ஆட்சியை எப்படி கவிர்க்கலாம் திமுக சதா சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. ஆட்சியை எப்படி தக்க வைக்கலாம் தாவேகா சதா சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வேலை ஆட்சியை கவிழ்ப்பது, இவர்களுடைய வேலை ஆட்சியை காப்பது. காப்பதா கவிழ்ப்பதா, கவிழ்ப்பதா காப்பதா, இரண்டு பெரும் சக்திகள் மிகப்பெரிய யுத்தம், மறைமுக யுத்தம், நேரடி யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தில் தாவேகா வெற்றி பெறுமா, 5 ஆண்டுகளை தாண்டி விடுமா, அல்லது திமுகவுடைய பரமபத விளையாட்டில் தாவேகா கவிழ்ந்து விடுமா? இப்படி சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா வைகோவினுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். குதிரை பேரம் பேசுகிறார். நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்து விடுங்கள், நீங்கள் எங்கள் கூட்டணியில் அடக்கமாக இருப்பீர்கள், திருமாவை போல நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டீர்கள். ஆகையால் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். 2 பேரும் தாவேகா வேட்பாளர்களாக மாறுங்கள். ஒருவர் தாவேகா வேட்பாளர், மற்றொருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைகோவனுடைய மகன் துரை வையாபுரி சட்டமன்ற வேட்பாளர். சட்டமன்ற வேட்பாளர் 2 அமைச்சர். ராஜினாமா செய்த நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சியில் தாவேகா நாடாளுமன்ற உறுப்பினராக போகிறது. இப்படியான பேரம். இந்த பேரத்தில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், நாங்கள் திமுகவிலே தொடரப் போகிறோம், திமுக எங்களுக்கு 10 கோடி முதல் 25 கோடி தருவதாக வாக்களித்திருக்கிறது. ஆகையால் முதல் தவணை 10 கோடி நடந்து முடிந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்த பிறகு மீண்டும் 15 கோடி. கூடிய விரைவில் நாங்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விடுவோம். அதை ஆதரிக்க வேண்டி இருக்கிறது. ஆகையால் திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற இந்த மதிமுகவினர் திமுக சொல்லுகிற கொறடா சொல்லுகிறதை நீங்கள் செய்து முடியுங்கள். இப்படியான ஒரு பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக பேரம், தாவேகா பேரம். தாவேகா துரை வையாபுரிக்கு அமைச்சர் பதவியும் 2 பேருக்கு 25 கோடிகளும் கொடுக்கிறோம் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார். எப்படியாவது ஆட்சியை, அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை. இந்த தலையாய பிரச்சனையில் பல கட்சிக்குள் பெரிய பூகம்பம் நடக்கிறது. தொடருவதா அல்லது மறுப்பதா? தொடர்ந்தால் என்ன லாபம், மறுத்தால் என்ன லாபம்? இந்த லாபத்தின் அடிப்படையில் அரசியல் பார்க்கப்படுகிறது. கொள்கை அடிப்படையில் பார்த்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. இப்பொழுது எத்தனை கோடிகளை கொடுப்பீர்? திமுக எத்தனை கோடி, தாவேகா எத்தனை கோடி? இதன் அடிப்படையில் தான் தமிழக அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பு கோடிகளை வைத்து தீர்மானிக்க முடியாத திமுக தேர்தல் முடிந்த பிறகு தீர்மானிக்க முயற்சிக்கிறது.
இது ஒரு புறம் இருக்க, விசிகாவிலிருந்து ஆளூர் ஷானவாஸ் உடைக்கப்படுகிறார். உடைக்கப்பட்டு தனி கட்சி அறிவிப்பு விரைவில் வெளிவரப் போகிறது. காரணம், முஸ்லீம் மக்கள் இளைஞர்கள் தாவேகா பக்கம், பனையூர் பக்கம் சென்று விட்டார். இருக்கக்கூடிய நடுத்தர வயதை உடைய ஆண்களும் பெண்களும் இவர்களை எப்படி தக்க வைப்பது? இவர்களை எப்படி திமுக பக்கம் நிறுத்தி வைப்பது? அதற்கு கிடைத்திருக்கிற நபர்தான் ஆளூர் ஷானவாஸ். இந்த கட்சி திமுகவினுடைய திட்டப்படி பல கோடிகளை கொட்டி இறைத்து தமிழ்நாடு முழுமைக்கும் முஸ்லீம் மக்களால் ஆளூர் ஷானவாஸ் ஒரு கூட்டத்தை நடத்தி, அது திமுக கூட்டமாகத்தான் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு மண்டபம் பிடிப்பதிலிருந்து ஆடு வெட்டி பிரியாணி போடுவது வரை திமுக சார்ந்தவர்களுக்கு சென்னையிலிருந்து உத்தரவு கொடுக்கப்படும். அவர்தான் அந்த உத்தரவை நிறைவேற்றுகிற நபராக இருப்பார். ஆளூர் ஷானவாஸ் பெயரில் அந்த திமுக நபர்தான் ஒரு 1000 பேரை 2000 பேரை திரட்டி தாவேகாவை எதிர்ப்பார். ஊழல் ஆட்சி நடக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கிறது என்று திமுக திட்டப்படி வன்மத்தை கொட்டுவார், வன்மத்தை விதைப்பார். இது சிறுபான்மை மக்களை திமுகக்குள்ளே தக்க வைப்பதற்கான முயற்சி. திமுக தக்க வைப்பதற்கு திமுகவினுடைய கைக்கூலியான ஆளூர் ஷானவாஸ் விசிகாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு திமுகவினுடைய சொம்பாக மாறப்போகிறார். திமுகவுடைய எலும்பு துண்டுக்கு சிறுபான்மை மக்களை அடமான வைக்கிற ஒரு செயலை செய்ய போகிறார். ஆளூர் ஷானவாஸ் ஒன்றும் ஜவஹருல்லாவும் அல்ல, ஹைதர் அலியும் அல்ல, அப்துல் சமதும் அல்ல, அப்துல் லத்தீஃபும் அல்ல. இவர் ஒரு திமுகவினுடைய 3ஆம் தர ஒரு பேச்சாளர். இந்த 3ஆம் தர பேச்சாளர் திமுக எதை சொல்லுகிறதோ அதை இரகசிய கட்டளையை செயல்படுத்துகிற தாவேகா எதிர்ப்பாளர் வேஷம் போடப்போகிறார். இதனுடைய விலை 10 கோடி. 10 கோடிக்கு தனி கட்சி உருவாகும். இந்த தனி கட்சி தேர்தல் வரை நீடிக்கும். தேர்தல் வருகிற பொழுது, அது நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ, தேர்தல் வருகிற வரை அரசியல் பரபரப்பாக பயணம் செய்யும். தேர்தல் வந்துவிட்டால் அது திமுகவில் இணைந்துவிடும். இவர் சட்டமன்ற உறுப்பினரா அல்லது நாடாளுமன்ற உறுப்பினரா, அவருடைய அந்த திரட்டலை பொறுத்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 60-70 மாவட்டங்களில் கூட்டம் நடத்துவதற்கு திமுக உதவி செய்யும். திமுக பணபலம், படைபலம் அத்தனையும் கொடுத்துள்ளது. இதை வைத்து திமுகவுக்கு ஆதரவாக, தாவேகாவுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவார் ஆளூர் ஷானவாஸ். இது இப்படி விசிகாவுக்கு துரோகம், திமுகவுக்கு துரோகம், தாவேகாவுக்கு துரோகம். இது அவருடைய செயல் திட்டம். திமுக வகுத்து கொடுத்திருக்கும் செயல் திட்டம் இதுதான். முக்தாரும் திருச்சி சிவாவும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் மீது
கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக குண்டர் சட்டம் என்பது கடுமையானது தான். தாவேகா திமுக ஊடகவியலாளர்களை, திமுகவினுடைய சம்பள பட்டியலில் உள்ள வாடகை வாயர்களை கட்டுப்படுத்துவதற்கு, அச்சுறுத்துவதற்கு இந்த 2 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கு. குண்டர் சட்டம் பாய்ச்சுவதன் மூலம் திமுகவுடைய சமூக வலைதளங்களில் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியும். இதை தாண்டி இந்த குண்டர் சட்டத்திற்கான நோக்கம் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை. திமுகவை சார்ந்த அந்த சமூக வலைதளங்கள் அத்தனை பேரும் ஒரு எச்சரிக்கை மணிதான் இந்த குண்டர் சட்டம். குண்டர் சட்டத்தின் மூலம் எதிர்கால ஜனநாயக சக்திகளை, குரல் வளையை தாவேகா நெறித்திருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டு களவாடப்பட்ட கொள்கைதான் குண்டர் சட்டம். சவுக்கு மீது திமுக குண்டர் சட்டம் போட்டது, கிஷோர் கே சாமி மீது போட்டது, வாராக்கி மீது போட்டது, அதிமுக வேலுமணி அன்பழகன் மீது போட்டது, இப்பொழுது சூர்யா மீதும் முக்தார் மீது போட்டது. இது எதற்கு வேறுபாடே இல்லை. அதிமுக அதே போல திமுக, இப்போ தாவேகா, 3 பேருக்கும் ஒரே கொள்கை தான். தங்களை எதிர்ப்பவர்களை பழிவாங்குவதற்கு குண்டர் சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. இதை தாண்டி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மிதுன் பதவியேற்கப் போகிறார். இப்படி ஒரு செய்தி. இந்த செய்தி உண்மை இருக்கிறதா அல்லது உண்மை இல்லையா? இது 1% நடக்குமா? சிவி சண்முகம் வாரிசு அரசியல் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். வாரியல் அரசியல் வந்து விட்டது என்று செய்ய வேண்டும் என்று எடப்பாடி நினைத்திருந்தால் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்த பொழுது டெல்லியினுடைய பிரதிநிதியாக மிதுனை அனுப்பியிருப்பார். மிதுன் டெல்லிக்கு அனுப்பப்படவில்லை என்றால் இவர் மிதுன் டெல்லி அரசியலுக்கு இவரால் டெல்லி அரசியலை சமாளிக்க முடியாது. டெல்லி அரசியலோ தமிழக அரசியலோ சூது, வாது, சூழ்ச்சி, குழிபறிப்பு அத்தனையும் இந்த இளைஞனால் எதிர்த்து நிற்க வலுவில்லாத இளைஞன். தாக்கு பிடிக்க முடியாது, சமர் செய்ய முடியாது, போராட முடியாது, யுத்தம் சிந்த முடியாது, ரத்தம் சிந்தவும் முடியாது. இந்த இளைஞனுடைய வாழ்க்கை அமைதியாய் கழியட்டும், மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். இதுதான் எடப்பாடியினுடைய 10 ஆண்டு கால திட்டம். 2016 ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கட்சி இவரிடம் வந்துவிட்டது. இவர் எதை செய்கிறாரோ அதுதான் இன்று கத்துகிற, வெளியே நின்று ஒப்பாரி வைக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர் அதை செய்யவில்லை. காரணம், பாம்பறியும் பாம்பின் கால். தன்னுடைய மகனை பற்றி அவருக்கு நன்றாக தெரியும். இந்த சூழ்ச்சிய அரசியலில் இவன் தாக்கு பிடிக்க மாட்டார். இந்த சதி அரசியலை இவர் சந்திக்க மாட்டார். குளிபறிக்கிற அரசியலில் இவர் அதை தாண்டி போக மாட்டார். இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும், வேலுமணிகளும், தங்கமணிகளும், வீரமணிகளும், விஜயபாஸ்கர்களும், சண்முகங்களும் கண்டிப்பாக தன்னுடைய மகனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு, அவனுக்கு பதவி கொடுப்பதற்கு, அதிகாரத்தை நடத்துவதற்கு, அவன் தக்க வைத்துக் கொள்வதற்கு அவன் தகுதி இல்லாத இளைஞன். இதை தந்தை கண்ட காரணத்தினால்தான் அதை நீண்ட காலம் தவிர்த்தார். இப்பொழுதும் தவிர்ப்பார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.